இருக்குது. எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்னடா பண்ண போகிறேன்? அதையும் கொலை பண்ண போகிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி லாங்கில் வச்சு தான் கொலை பண்ணணும். அதை கிட்ட வச்சு கொலை பண்ண வை. ஏன் பயந்துட்டு லாங்கில் இருக்கும்போதே கொள்கிறேன்? அது என்ன முடிச்சிடும்ல, அதனால தான் அது லாங்கில் இருக்கும்போதே நான் கொண்டு விட்றேன். என்னடா சிரிப்பு அது? அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. வா இப்போ கிட்ட போய் அதோட வாய்க்குள்ளே போய் நம்ம உட்காந்து பார்க்கலாம். அதோட வாய்க்குள்ளே உட்காந்து நீ செத்து கிட்டி போயிடாத. சாகலாம் மாட்டேன். கிட்ட போய் நின்று காட்டுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்க டைனோசரோட பல்லெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு. என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? உள்ளே போ. என்ன மறைஞ்சி போச்சு கைஸ். சார் அதை இவனை கொல்ல நினச்சேன், ஆனால் மறைஞ்சி போச்சு. தப்பிச்சிட்டான் பய உள்ள. நான் சாவேனே. இங்கே பாருங்க, சூரிய ஒளி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இருங்க, ஒரு மித்து இருக்குன்னு சொன்னல, அந்த மித்தை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னா, அந்த மித்து பார்த்தீங்கன்னா டைனோசரோட எக் இருக்குல்ல, அதில் நம்ம என்ன தான் பண்ணாலும் டைனோசரோட எக்கு உடையவே உடையாதான். அதுதான் அந்த மித்தை. அதை அந்த மித்தை இப்போ நம்ம உண்மையாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் என்ன, லான்ச்சரை வச்சு தாக்குனாலும் அது எதுவுமே ஆகாது, உடையாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடா கொலகாரா, டைனோசரை முட்டையாச்சும் விட்டு வைடா, அதையும் போய் இது பண்ணிகிட்டு இருக்காம. எல்லாம் முடியாது. டைனோசரை முட்டையாக இருந்தாலும் அதை நான் போட்டு தாக்க போகிறேன். இப்போ நான் அதான் உடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையாக இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போயிடும். என்ன கைஸ், இங்கே பாருங்கள், சுட்டேன், உடையில முட்டை உடையலை கைஸ். இருங்க, லான்ச்சரை வச்சு போட்டு தாக்கி பார்ப்போம், அப்போயாச்சும் உடையுதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். லான்ச்சர் பட்டு எதுவும் ஆக மாட்டேங்குது கைஸ். இங்கே பாருங்கள், நெருப்புலாம் வருது. லான்ச்சர் பட்டுமே டைனோசர் முட்டைக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த மித்து கன்ஃபார்ம்டு.